எல்லாருக்குள்ளேயும் மனதளவுல நெறைய காரியங்கள போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க அப்படி, அவங்க இப்படி, அவங்க சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அ என் கணவனார் வந்து தினமும் வந்து என்ன வந்து சித்திரவதைப்படுத்துறாரு, அடிக்கிறாரு. என் மனைவி என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா, அம்மா எங்களுக்கு விரோதமாவே காரியங்கள பண்றாங்க. என் கூட பிறந்த சகோதர, சகோதரிகள் எங்களுக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. என் கூட ரொம்ப நெருங்கிய நண்பன். ஆனா அவனே நான் வாங்குன சின்ன கடன திரும்ப குடுக்க முடியாதுன்னா, என்னைய வந்து 4 வார்த்தை கேட்டு போறான். இப்படி உங்களுக்கு நெறைய காரியங்கள் இருக்கும். இது என்ன பண்ணுது, அவங்கள மனுஷங்களா பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஒவ்வொன்னும் பாரமாயிட்டே இருக்கும் மனசுக்கு மேல. ஓகே அவங்க அப்படி சொல்ட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா ஆத்துமாவ எல்லாரும் ஒரு ஆத்துமா அப்படின்ற ஸ்கேல்ல வச்சு பாருங்க. யாரு எது பண்ணாலுமே. அப்ப அந்த ஆத்துமா ஏன் அப்படி பண்ணுது? பாவம் அந்த ஆத்துமா பரிதாபமான நிலைமை. இப்போ தினமும் ஒருத்தர் உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறாருன்னா, நீங்க கோவப்படுறதுனாலயோ, கத்துறதுனாலயோ, திட்டுறதுனாலயோ 4 பேர் முன்னாடி சொல்லி அவங்க கிட்ட பேச வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க அந்த ஆத்துமாவுக்காக கர்த்தர் சமூகத்துல உட்கார்றீங்களா? அந்த ஆத்துமா கிட்ட அன்பே வெளிப்படுத்துறீங்களா? அவங்க என்னதான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் அன்ப வெளிப்படுத்துறீங்களா? உங்க மனைவி எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டே பேசுவாங்க. உங்ககிட்ட அன்ப காட்ட மாட்டாங்க. அப்படின்றப்ப அந்த கணவனா இருக்க நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள ஆத்துமாவா பார்க்கணும். அவங்கள நீங்க வந்து ஐயோ! இவ வீட்ல இப்படிதான் இவ நை நைன்னு பேசிட்டே இருப்பா. அந்த மாரி பார்க்கக்கூடாது. ஆத்துமாக்களா பாருங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது வந்து இப்படி ஒரு கண்ணோட்டத்துல உங்க எதிரியா இருந்தாலும் சரி, உங்க துரோகி உங்க லைஃப்ல அவங்க இவ்வளவு பெரிய துரோகத்த பண்ணிட்டான்னு நீங்க சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க. அவங்கள நீங்க கூட ஆத்துமாவா பாருங்க. உங்களுக்கு அவங்க மேல அன்ப தான் காட்ட தோணும். ஏன்னா, இந்த இவ்வளவு நேரம் பேசுனதோட மொத்தத்துக்கு நான் ஒரு அடிப்படையா நான் எத வைப்பேன்னா, அன்புன்ற காரியத்த வைப்பேன். ஏன்னா அன்பே பிரதானம். நீங்க என்னைக்கு ஒருத்தவங்கள ஆத்துமாவா பார்க்குறீங்களோ, அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அப்பதான் உங்களுக்குள்ள பிறக்கும். நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க வந்து நான் கிறிஸ்துவின் அன்ப வெளிப்படுத்துறேன்ட்டு நீங்க உங்களையே ஏமாத்திக்கலாம். ஆனா, நீங்க என்னைக்கு மனுஷங்கள ஆத்துமாக்களா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் பிறக்கும். ஆத்தும பாரம் பிறக்கும் பொழுது மட்டும் தான் கிறிஸ்துவோட அன்ப நீங்க வெளிப்படுத்த முடியும் மத்தவங்களுக்கு. ஸோ, அதனால இன்னையிலருந்து மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காதீங்க. ஆத்துமாக்களா பாருங்க. இன்னையிலருந்து உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட இருந்து அத ஆரம்பிங்க. உங்க கணவனார், உங்க மனைவி, உங்க வீட்ல இருக்கிறவங்க, அம்மா, அப்பா, குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இந்த காரியத்த பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும். திரும்ப திரும்ப அவங்க பண்ற விஷயம் கஷ்டமா தான் இருக்கும். நான் அத இல்லன்னு சொல்ல வரல. ஆனாலும் தேவன்கிட்ட அந்த கிருபைய கேட்டு, அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதுல ஒரு சுகம் இருக்குங்க உண்மையிலேயே. அந்த ஆத்துமாவ பார்க்கறது மூலமா, அவங்க மேல நீங்க பாரப்படுறீங்க பார்த்தீங்களா? அதுல அருமையான ஒரு சுகம் ஒண்ணு இருக்குது. அத நீங்க ஒரு முறை நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க அதுலருந்து வெளிய வரவே மாட்டீங்க.